மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் புகழ் கிரீடத்தில் மேலும் ஒரு வைரக்கல் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கருவறைக்கு அனைத்து ஜாதியினரும் செல்லலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். ஒரு வைபவம் நடந்த ஆட்சி எது என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகன் எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு தளபதி தலைவருடைய ஆட்சியில்தான். இந்த போராட்டம் என்பது நேற்றைக்கு இன்றைக்கு கையில் எடுத்த போராட்டம் அல்ல. 2000 ஆண்டுகள் வெகு நீளமான போராட்டம். இந்த போராட்டத்தில் இறுதி கூட பெரியார் நெஞ்சிலே தைத்த முல்லை கலைஞர் அகற்றுவதற்காக சட்ட போராட்டம் நடத்தினார். அந்த சட்ட போராட்டத்தின் இறுதி வடிவம் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் அனைத்து ஜாதிகளும் அற்றவர்களாம் என்ற அந்த சட்ட போராட்டத்தின் வெற்றியாக 32 பேர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு தற்போது 28 திருக்கோயில்களில் கருவறைக்கு அனைத்து ஜாதியினரும் செல்லலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். சமீபத்திலே திருச்சியிலே இருக்கின்ற அந்த அனைத்து ஜாதியர் அச்சராகலாம் திட்டத்தின் கீழ் பணியாணை பெற்றவர் அமர்ந்த ஒரு கண்கொள்ளா காட்சியை இந்த தமிழகம் கண்டது. கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்படுகின்ற புனித நீர் கூட அவர்களின் திருக்கையால் அந்த புனித நீரை ஊற்றுகின்ற ஒரு வைபவம் நடந்த ஆட்சி எது என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகன் எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு தளபதி தலைவருடைய ஆட்சியில்தான். இது ஒரு நீட்சி. இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு சட்ட போராட்டங்கள், பல்வேறு சட்டமுனை தாக்குதல்களை இந்த அரசு மேற்கொண்டு வருகின்றது. இந்த கமிட்டியில் சேர்க்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் அந்த கமிட்டி செயல்பாட்டிற்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் புகழ் கிரீடத்தில் மேலும் ஒரு வைரக்கல் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஆகம விதி இருக்கக்கூடிய கோயில்களில் அனைத்து ஜாதி நியமிக்க கூடாதுன்னு சொல்றது, அது ஒரு பின்னடைவா இருக்கா இந்த அறுபத்துறை? கூடாதுன்னே சொல்லலை. ஆகம விதிகளை பல திருக்கோயில்களில் 2-3 கருத்துக்கள் உலாவுகிறது. ஆகமத்தை பொறுத்தளவில் எந்த ஆகமம் என்பதை இந்த 5 பேர் கொண்ட குழு முடிவு செய்த பிறகு அதற்கு நீதிமன்ற வழிகாட்டுதல் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றுவோம். நியமிக்கக்கூடாது என்ற தடையல்ல. ஏற்கனவே இந்த வழக்குடைய சாராம்சத்தில் அதுவும் ஒரு பிரேயராக இருப்பதால் 3 மாதத்தில் அதை முடிவு செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். 3 மாதத்தில் நிச்சயமாக விரைவுபடுத்துவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். எங்களை அரசை பொறுத்தளவில், துறையை பொறுத்தளவில் ஆகமம் அல்லாத திருக்கோயில்களுக்கு அர்ச்சகர்களை நியமித்துக் கொள்ளலாம் என்ற உத்தரவு பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற உத்தரவு. தொடர்ந்து நீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றி அதற்குண்டான அனைத்து பணிகளையும் விரைவுபடுத்துவோம். இன்றைக்கு அதில் ஒரு கட்டமாக மண்டலம் 8க்கு உட்பட்டு வார்டு 95 உட்பட்டு இப்பகுதியில் பூங்காக்குள் பிரத்யேகமாக ஜிம் மற்றும் யோகா மையம் கட்டடம் பணிக்காக இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தின் மதிப்பீடு 90 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநகராட்சியின் மூலதன நிதியிலிருந்து இப்பணி துவங்கப்பட்டிருக்கிறது. மறுவாழ்வு மையம் அமைப்பதற்காக ரூபாய் 1,50,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணியும் இன்றைக்கு துவங்கப்படும் என்று தெரிவித்துக்கொண்டு அதைத் தொடர்ந்து வார்டு 99க்கு உட்பட்டு மண்டலம் 8ல் இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னைக்கு உட்பட்ட பள்ளியில் ரூபாய் 6 கோடி ஒதுக்கீடு செய்து கூடுதலாக வகுப்பறைகள் கட்டட பணிகள் அதுவும் இன்றைக்கு பூஜையிட்டு பணிகள் துவங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வடசென்னைக்கு என்று பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறார்கள். நேற்று கூட மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் மூலியமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பணிகளை கொடுத்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வடசென்னை என்பது தென் சென்னைக்குட்பட்டு சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அதில் சாலை பணிகளாக இருக்கட்டும், மழைநீர் வடிகால் பணிகளாக இருக்கட்டும், இல்லை வடசென்னை கூடுதலாக இணைக்கப்பட்ட இந்த பகுதிகள் எல்லாம் சீவேஜ் கனெக்ஷனாக இருக்கட்டும், குடிநீர் இணைப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி சிறு சிறு தேவைகள் பொதுமக்களிடம் கண்டறிந்து அந்த தேவைகளுக்கு உட்பட இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டம் அமைந்திருக்கிறது. அந்த பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. சென்னை டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டிலே லாஸ்ட்டில் இருக்குது, பர்சன்டேஜில் லாஸ்ட்டில் இருக்குது.
மாநகராட்சி பள்ளியோட தேர்ச்சி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா இனி வர்ற இயரில்? ஏன்னா கேபிட்டல் சிட்டி சென்னை, ஆனால் பாஸ் பர்சன்டேஜில் பார்க்குறப்ப லாஸ்ட்டில் இருக்குது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து செயல்பட்டு வருகிறது. உட்கட்டமைப்பும் பல்வேறு பகுதிகளில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை பள்ளிகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளாக சென்னையோட புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகள், அதாவது மணலி, மாதவரம், சோழிங்கநல்லூர், பெருங்குடி, இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் 131 பள்ளிகள் வருகிறது. இந்த மாதிரி பள்ளிகள் எல்லாம் சென்னை மாநகராட்சியோடு இந்த பகுதிகள் இணைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள் சென்னையோட மாநகராட்சி வகைப்பாடு மாற்றாமல் இருந்தது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று உள்ளாட்சி பிரதிநிதிகள் அமைக்கப்பட்ட பிறகு இந்த பள்ளிகள் எல்லாம் சென்னை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டு மாண்புமிகு அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அண்ணன் அவர்களையும் தெரிவித்து இது வகைப்பாடு மாற்றப்பட்டு இன்றைக்கு சென்னை பள்ளிகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிகள் பார்த்திங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளாக எந்த ஒரு உள்கட்டமைப்பும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான எந்த ஒரு தேவைகளும் பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தது. இந்த ஆண்டு அது எல்லாமே நிறைவேறப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைங்களுக்கு கூடுதலாக கவனம் செலுத்திருக்கும். ஆனால் சென்னை மாநகராட்சி பள்ளியில் பொறுத்த வரைக்கும் 88% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கண்டிப்பாக அடுத்த ஆண்டு அது 90% மேலே இருக்கப்படும் என்று தெரிவிக்கிறேன்.